ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான சிம்லி உருண்டை செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்லி உருண்டை செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம். இப்போ 200 கிராம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 50 கிராம் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 2 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ராகி மாவு சரியான அளவு பார்த்தா 400 கிராம் இருக்குங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண மாவில் 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே அதிக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாவு எடுக்கிற அளவு பொறுத்து தண்ணி கூடுதலோ குறைச்சலோ இருக்குங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கடாயில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே பேட்டர் ஷீட்டை விரிச்சிக்கலாம். இல்லைன்னா வாழையில வச்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மெலிசா தட்டி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம தட்டி வச்ச மாவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கமாக செவந்ததும் 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பிட்டு ஃப்ரை பண்ணுங்க. நம்ம ராகி நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம கட் பண்ண அடையை சேர்த்து நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 பேட்சா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் அடுத்து 1/2 கப் வெல்லத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போதான் வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ண வச்ச வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச சிம்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் கையில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான சிம்லி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. வீட்டில் 1 கப் ராகி மாவும் வேர்க்கடலையும் வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்க. இது உடம்புக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இந்த டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இன்னும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.